அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இப்போ நாம் பேசின நேற்றத்தை வீடியோவில் வந்து பார்த்திங்கனாக்கா எந்தெந்த இடத்துல என்னென்னலாம் இழந்துட்டோம், எவ்வளோவெல்லாம் இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ரொம்ப யோசிக்கிறோம். அன்னைக்கு வந்து பெரியவங்களுக்கே இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே பேச்சு சுதந்திரம் இருந்துச்சு. அவங்க பாட்டுக்கு திட்டுறதா இருந்தாலும் சரி, சபிக்கிறதா இருந்தாலும் சரி, அதை அவங்க பாட்டுக்கு பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பிள்ளைங்க பார்த்திங்கன்னா அதிகமாக இவங்க கூட பேசாதே, அவங்க கூட பேசாதே, நீ பேசுனாக்கா அவனை இப்படி நினச்சிருவாங்க, நீ அவங்கக்கிட்ட என் முன்னாடி பேசினேன்னா அப்படி நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாக்கா இப்போ என்ன உங்களை பற்றி தவறான வதந்திகள் பரப்பவா போகிறோம்? குழந்தைகளான்னு உங்ககிட்ட கேட்குறேன். உங்களுடைய பேரண்ட்டு வேணும்னே தவறான வதந்தி பரப்பவா போகிறாங்க. சரி, அப்படியே தவறான வதந்தி பரப்புகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக 4 செவத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அவங்கக்கிட்ட நீங்கள் கண்டித்து பேசலாம். ஏன்னா ரோட்டில் போகிற யார்கிட்டையும் நீங்கள் வந்து கண்டித்து பேச முடியாது இல்லையா? ஏன்னா அவங்க மூஞ்சி திருப்பி விட்டுருவாங்க ஒன்று. ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கிட்ட நம்ம என்ன வேணாலும் திட்டலாம், என்ன வேணாலும் பேசலாம். அதுக்கு அவங்க ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. தாராளமாக திட்டலாம், பிடிக்கலான்னு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய குணங்களை மாற்றிக்கவும் வேண்டாம். அதே சமயம் பேரண்ட்டான நீங்களும் சில விஷயங்களை ரொம்ப இன்வால்மெண்ட்டும் எடுத்துக்க வேண்டாம். சில விஷயங்கள் தொட்டால் சுடும் அப்படின்னு குழந்தைகளுக்கு தெரியற மாதிரி சிறு வயசுலேருந்தே நம்ம அந்த ப்ராக்டிக்கலில் கொண்டு வந்துடணும். அவங்க ஒரு வேலை செய்கிறேன்னு சொன்னாங்கன்னா கூட நம்ம கொஞ்சம் சப்போர்ட் லைட்டாக பண்ணி பிரத்யேகமாக அந்த வேலையை அவங்கள செய்ய வைக்கணும். என்ன சொல்கிறது, எல்லா இடங்களையும் பார்த்திங்கன்னா சிம்பிளாக சின்னதாக முடிச்சுக்குங்கிற மாதிரி ஒரு காப்பி கப்பு அவன் காப்பி குடிச்சிட்டோ இல்லை அவள் காப்பி குடிச்சிட்டோ அந்த கப்பை கழுவணும், கழுவி தண்ணி வடிஞ்சோடனே திருப்பி அதே இடத்துல எடுத்து வைக்கணும். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பழக்குனீங்கனாலே தொடர்ந்து அந்த கைகள் எல்லா பக்கமும் அந்த வேலையை செய்ய வைக்கும். வச்சுட்டு போகணும், நான் கழுவி வச்சிட்றேன் அப்படின்னு நீங்கள் அந்த ஸ்டார்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இப்போ பிரியத்தின் பேரில் பண்ணுறது என்றைக்காவது ஒரு நாள் இல்லை நான் ஒட்டுக்க கழுவுறதா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். மித்த நேரத்தில் என்ன சொல்லணும்னா, சம்மி எனக்கு பாத்திரம் நிறைஞ்சிருச்சுன்னா கழுவ முடியாது, அல்லது நீங்கள் வேலைக்காரங்க யாராவது வைக்கிறவங்களா இருந்ததுனாக்கா அவங்க வருவாங்களா என்னன்னு தெரியாது, நாம் பாட்டுக்கு தொட்ட பாத்திரத்தை எல்லாம் ஜிங்கில் போட்டே இருந்தோம்னா நிறைஞ்சிடும் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை வந்து பரஸ்பரமாக நம்ம பேசணும். சரி, ரைட்டு. இப்போ வந்து வீடியோஸு இதுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, யூடியூப் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நடிகர்களை செலக்ட் பண்ணுறது சரி, அன்னைக்கு கிட்டத்தட்ட ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி காத்திருந்தவங்க இன்னைக்கு வரைக்கும் காத்துட்ருக்கிறவங்க இருக்கிறாங்க. 20 வருஷமாக காத்துட்ருந்தேன், 25 வருஷமாக காத்துட்ருந்தேன்னு அந்த சினிமா மேலே இருக்கக்கூடிய வெறித்தனமான ஒரு சில விஷயங்களுக்கு அவ்வளோ தூரம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதைத்தான் வந்து பெரும்பாலும் கவுண்டமணி சார் வந்து ஒரு தடவை சொல்லியிருக்காருன்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க. என்னென்னா கவுண்டமணி சாருடைய சில ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப நெருக்கமான சில பத்திரிகையாளர்கள்லாம் பேசுகிற பழக்கம் உண்டு. ஆனால் அவரை பேட்டி எடுக்கிறதுக்கு போனதில்லை. அது ஏன் அப்படிங்கிறதையும் நான் ஒரு சின்ன இதில் நான் படிச்சிருக்கேன். சரியா இருந்தாலும் அந்த கவுண்டமணி சார் சொல்லுவார மாட்டே, பல ஆண்டு காலமாக எத்தனையோ பேர் காத்துக்கிட்டு இருக்கானுங்க, அவனுங்களுக்கெல்லாம் சான்ஸ் கொடுங்க. இந்த ஊர்லேருந்து அவன் வந்தான் எனக்கு தெரியும், அந்த ஊர்லேருந்து இவன் வந்தான் எனக்கு தெரியும், என் பிள்ளையோட புள்ள வந்தான் எனக்கு தெரியும்னு சொல்லி போட்டு அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் சான்ஸு அவங்களா தேடுற மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப காலம் காத்திருக்கிறவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன சொன்னால், வெட்டொன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடிய ஒரு ஆக்டரு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவரோட மனசில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பொறாமத்தனம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து மீடியா அல்லது நாம் எங்கேயோ ஒரு இடத்துல கவுண்டமணி சார் இந்த வாயை திறந்து இந்த உண்மை சொன்னாராங்கிறது, இந்த அளவு பேசினாரா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து யாரோ சொல்லி தான் காதில் கேட்குறோம், அதை வச்சு உடனே அவரை வந்து எப்பேற்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு டிசைட் போயிடுறோம். இப்போ அந்த மாதிரி அவர் சொல்லி நிறையா பேர்த்துக்கு அப்படி ஒரு சான்ஸ் கிடச்சி அவங்க வந்து என்ன சொல்கிற சினிமா துறையில் நல்லபடியாக வந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக கவுண்டமணி சாருக்கு வந்து அது ஒரு சல்யூட் பண்ணணும். பட் இல்லை, அவர் சொல்லலை, அவரே வந்து அந்த மாதிரி தான் யாரையும் முன்னுக்கு விட மாட்டார் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு வதந்தியோ அல்லது ஒரு ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திட்டாதவங்க இருக்கவே மாட்டாங்க.
திட்டியே அவர் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க. அதாவது என்ன சொல்கிறது, செந்தில் உதைக்கிற சீனை கூட எத்தனையோ பேர் வந்து காமெடிக்கு திரையில் சிரித்தாலும் இருந்தாலும் அவர் உதச்சிருக்கக்கூடாது, இருந்தாலும் அவரை வந்து அப்படி பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த வாங்கிறதுக்கு தான் அவங்க மணி வாங்குறாங்கங்கிறத நம்ம வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது இல்லை. சரி, ப்ராக்டிக்கலான சில நல்ல விஷயம் பேசுகிற மனுஷங்க எங்கே இருந்தாலும் அவங்களுடைய சூழ்நிலையும் அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் எப்படியாவது ஒரு வகையில் நம்ம கண்ணுக்கோ அல்லது ஒரு பத்திரிக்கைக்கோ வரும். அப்போது அன்னைக்கு மீடியாவும் சரி, என்ன சொல்கிறது, நம்மளுக்கு செய்தி கொண்டு வரக்கூடிய ரேடியோவும் சரி, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா உண்மையினுடைய விஷயங்களை தழுவுனதாக இருந்தது. அன்னைக்கு ஒரு விஷயம் படித்தோம்னா உடனே நம்ம அது வந்து இது நிஜமாலையுமே இப்படி நடந்திருக்குதாமா அப்படின்னு சொல்லி அதனுடைய கடுமையினுடைய நிலையை அனுசரித்து எல்லாருமே இயல்பு நிலைக்கு வர்ற வரைக்கும் அதுக்கு ஒரு பக்குவமாகவே இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பொய். நீங்கள் மீடியாவை திறந்தீங்கனாலே போய் ஒரு குடிப்பழக்கம் இல்லாதவங்க என்னமோ செய்திருப்பாங்க. ஆனால் இவனுங்களாம் வீடியோவில் வந்து அதை கட் பண்ணி போட்டு அவங்க பேசின 4 வார்த்தைகளை கொஞ்சம் மாற்றி பேசி ஏதாவது ஒன்று, ஏன்னா இப்போ நான் வரிசையாக ஃப்ளூயன்ஸாக பேசிகிட்டே வரேன்னு சொன்னால் ரொம்ப டெக்னாலஜியாக வேலை தெரிஞ்சவனுங்க எந்த இடத்துல நிறுத்தி சில வார்த்தைகளை க்ரியேட் பண்ணி தவறாக பதிவிட முடியுமோ அந்த மாதிரி இடங்களில் வந்து நிறுத்தி தவறாக பதிவிடுறாங்க. சரிங்களா? இதனால் வந்து மீடியா சண்டைகள்ங்கிறத விட யூடியூப் சண்டைகள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இருங்க, வீடியோவில் இன்னும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது.